ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ரூபியை காட்டுறாங்க. அவளோட கம்பெனிக்கு வர அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினா உயிர் மாதிரி. ஸோ எல்லாருமே அவள் வந்தோடனே க்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சில போலீஸ்லாம் வந்துட்டு உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம், நீங்கள் அவங்களோட அசிஸ்டண்ட்டை விட்டு இங்கே இருக்க பொண்ணை ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின்கே ஒன்றும் புரியல, இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தா அவளோட அம்மா அப்பா இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட அடாப்டட் பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களோட உண்மையான பொண்ணை அவங்க அப்பா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க உண்மையான பொண்ணு அவ கூட தான் உட்காந்துட்டு இருக்கா. அவளோட பேரு லின். அவ தான் அங்கே அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அவ ஏன் அழறா அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்லாம் தெரியல. அப்போ நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த லின் வந்துட்டு, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா, உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும், அதுக்காக உன்னோட அசிஸ்டண்ட்டை விட்டு என்னை ஹராஸ் பண்ண ட்ரை பண்ண வச்சிருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், பாஸ் நான் உண்மைக்கே எதுவுமே பண்ணல, நீங்கள் அவங்களுக்கு ஒர்க் அசைன் பண்ண சொன்னீங்க, அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு வெளியில் வந்து போலீஸ்க்குலாம் கால் பண்ணி நான் அவங்கள ஹராஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன நியாயம் எனக்கு புரியல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இத்தனை வருஷமா என் கூட தான் அவன் இருக்கான், அந்த மாதிரி என்கிட்ட எந்த முறையும் பிஹேவ் பண்ணதே கிடையாது, ஸோ இதை நான் கண்டிப்பாக நம்ப போகிறது கிடையாதுன்னு சொல்லும் போது அந்த லின் சொல்கிறான், அவன் எனக்கு ஒர்க் தான் சொல்லித்தரான் அப்படின்னா எதுக்கு அவன் டோர்லாம் க்ளோஸ் பண்ணணும், அவன் போய் சொல்கிறான், அவன் என்னை ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணான், அவன் அரேஞ்ச் பண்ணதே நீ தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியா இல்லை. அந்த லின் சொல்கிறா, என்னோட அம்மா அப்பா கிட்ட இருந்து என்னை பிரிக்கணும்னு தானே இந்த மாதிரி பண்ணுறா, உன்னோட உண்மையான அம்மா அப்பா தான் கிடச்சிட்டாங்கல்ல, அப்போது நீ அவங்க கிட்ட போக வேண்டியதானே, அவங்க ரொம்ப ஏழைன்னு சொல்லிட்டு நீ அவங்க கிட்ட போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. ஸோ இந்த சிட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான ஃபெங் ஃபேமிலியோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். ஸோ அவங்க ரொம்ப வெல்த்தி ஃபேமிலியும் கூட. நம்ம ஹீரோயினை வந்து அவங்க கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷம் லீ ஃபேமிலி தான் நம்ம ஹீரோயினை வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீ ஃபேமிலி கூட கான்ட்ராக்டும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட, இப்போதைக்கு நான் என்னோட ஃபேமிலி, அதாவது லீ ஃபேமிலி கிட்ட நீங்கள் தான் என்னோட அம்மா அப்பான்னு சொல்ல போகிறது கிடையாது, நான் என்னோட கம்பெனியை கொஞ்சம் செட்டில் பண்ணக்கப்புறம் அந்த கம்பெனியை அவங்கக்கிட்டே விட்டுட்டு நான் உங்ககிட்ட வந்துடுவேம்மா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க, பட் இப்போதைக்கு இதை ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி இப்போ செட்டில் பண்ணி இவங்களுக்கு ஒப்படைக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவங்க தானே வளர்த்துருக்காங்க, அதனால தான் அவன் இந்த மாதிரி கடமைப்பட்டிருக்கா அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பட் இப்போது இந்த லின் இந்த மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் அவள் அதை வெளியே காட்டிக்காம, நம்ம எல்லாரும் சிசிடிவி செக் பண்ணலாம், அதில் இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறா. அந்த சிசிடிவியில் பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அங்கே ஒர்க்கை தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு. ஸோ போலீஸுமே இதை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு, நாங்கள் எந்த எவிடன்ஸும் இல்லாமல் உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த லின்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவங்க அம்மா அந்த லின்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு, இவ ரொம்ப பயந்துருப்பா, மேபி அதனால தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பா, நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு, சரி லின் வந்துட்டு நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறா, ஜென்ரல் மேனேஜரா, அவளுக்கு அந்த பொசிஷனை கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இவளுக்கு இன்னும் ஒர்க்கை பற்றி எதுவுமே சரியாக தெரியல, இவள் ஜென்ரல் மேனேஜர் ஆகி என்ன பண்ண போகிறா, ஸோ கொஞ்ச நாள் நீங்கள் ட்ரைனிங் மாதிரி வரட்டும், அதுக்கப்புறம் வேணால் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அந்த லின்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, எங்கள் அப்பா அம்மா சொத்துலேயே வாழ்ந்துட்டு நீ எனக்கே என்னோட கம்பெனியை தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரும்போது பார்த்தா அந்த லின் வந்துட்டு ஏதோ மெஷின் மாதிரி வச்சு அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்க மெய்ட் கிட்டே நம்ம ஹீரோயின் இதை பற்றி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பாடில் ஏதோ பாய்சன் கலந்துட்டு தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு இவ சரியான பைத்தியமாக இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நம்ம ஹீரோயின் அங்கே போனோடனே அந்த லின் சொல்கிறா, இங்கே இருக்க சாப்பாடில் பாய்சன் கலந்து என்னை கொல்ல பார்க்குறியா, கண்டிப்பாக அதெல்லாம் நடக்காது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அது எப்படி ஒரு நடக்காத விஷயத்த நீ ஏன் கற்பனை பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு கேட்குறா. அங்கே பார்த்தா ஷெங் வரான். ஆக்சுவலி அவன் நம்ம ஹீரோயினோட ஃபியான்ஸே. பட் அந்த ஷெங்கை நம்ம ஹீரோயினை விட இந்த லின்னு தான் பிடிக்கும். இந்த லின் வந்துட்டு இந்த ஷெங்கை கல்யாணம் பண்ணிட்டு ஹீரோயினை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஷெங் வந்தோடனே லின் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி பிஹேவ் பண்ணுறா. அப்புறம் அந்த லின் வந்துட்டு அவனை ஊட்டி விடவும் சொல்கிறான், அவனும் அதெல்லாம் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆகும்னு நினைக்கிறா. பட் ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்க கூட இல்லை. அவளுக்கு ஆக்சுவலி இந்த ஷெங்கை பிடிக்காது. வீட்டில் சொல்லியிருக்காங்களேன்ட்டு தான் அவன் மேரேஜ் பண்ணியிருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா. பட் இப்போ
அவளுக்கு சுத்தமாக அவன் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறா. அவள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், பாஸ் உங்களோட சிஸ்டர் வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்களாம், அவங்க சாப்பிட்ட சாப்பாடில் பாய்சன் இருந்ததா சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே இவளுக்கே ஒன்றும் புரியல. பதறிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் போகிறா. அங்கே போனால் என்னோட சாப்பாடில் அந்த ரூபி தான் பாய்சன் கலந்துட்டா, அவளை நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே டாக்டர் வந்துடுறாரு. அந்த டாக்டர் சொல்கிறாரு, உங்கள் ஃபுட்டில் ஒன்றும் பாய்சன்லாம் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுத்திருக்கோம், அந்த ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அந்த லின் கத்த ஆரம்பிக்கிறா. இவ தான் இந்த டாக்டர் கூட சேர்ந்ததோ பண்ணியிருக்கா, இந்த டாக்டரும் ஒரு ஃபேக்கானவன், நான் சாப்பிட்ட சாப்பாடில் பாய்சன் இருந்துச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, நீ கோவப்படாதன்னும் போது நான் இப்போவே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க, இன்னும் ரிப்போர்ட்ஸ்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு. அவள் கேட்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோயினுமே அந்த டாக்டரோட ரூமை க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அந்த டாக்டர் வந்துட்டு மித்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்து சொல்கிறாரு, இந்த லின்னுன்ற பொண்ணுக்கு ஏஎல்எஸ் இருக்குது, அது ரொம்ப மோசமான டிசீஸ், அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி எல்லா நரம்புலையும் போயிடும், அது பிரெயினவே ஃபால்ட் ஆக்கி ஒரு பேரலைஸ் ஆக்கி ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் வந்து இறக்க வச்சிரும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போய் இதை அவகிட்ட சொன்னாலும் அவள் நம்ப போகிறது கிடையாது. ஸோ அவள் இதை சொல்லாமையே அவள் கம்பெனிக்கு போயிடுறா. அங்கே பார்த்தா அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறான். பாஸ் நீங்கள் ஒரு ஆக்ஷன் பார்ட்டிக்கு போகணுன்னு நினச்சிங்களே, அவங்க வந்துட்டு உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. பிகாஸ் அந்த ஆக்ஷன் பார்ட்டியில் ஒரு ட்ரக் வந்துட்டு வருது. ட்ரக்னா ஆக்சுவலி ஒரு மெடிசன் தான். இந்த ஏஎல்எஸ் அந்த மாதிரி ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசீஸ்க்கெலாம் அந்த மெடிசன் கொடுத்தாலே க்யூர் ஆகிடும். ஸோ அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை கண்டுபிடிச்சிட்டு வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ ஜெயின் தான். நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் ஜெயினை மீட் பண்ணது கிடையாது. பட் அந்த மெடிசனை அவள் வாங்கணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா. ஸோ ஏன்னா இனிஷியேட்டிவாக ஒருத்தவங்க வாங்கினா தானே அவங்க இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஈவினிங் போல் அந்த ஆக்ஷன் பார்ட்டிக்கு போனால் அங்கே ஆல்ரெடி அந்த லின் வந்திருக்கா. அவள் நம்ம ஹீரோயின் கிட்ட, ஒன்றெல்லாம் எப்படி இந்த பார்ட்டிக்குள்ளே விட்டாங்கன்னு தெரியல, நம்ம ஃபேமிலியை ரெப்ரசன்ட் பண்ணி நான் வந்திருக்கேன், ஸோ நீ எப்படி வந்தேன்னு தெரியல அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் அவள் பேச எதையுமே கண்டுக்கவே இல்லை. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி வச்சு தான் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா. பட் அவள் அது தெரியாமல் தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஆக்ஷன் பார்ட்டியில் காட்டுறாங்க, நிறைய ஜுவல்ஸ்லாம் வருது, அதெல்லாம் பிட் பண்ணி இந்த லின் வந்து வாங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து எதையுமே பிட் பண்ணாமல் இருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லின் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பணமே இல்லைல்ல, அதனால தான் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹீரோயினை ரொம்ப இலக்காரமாக பார்த்துட்டு இருக்கா. ஸோ மேலே நின்று நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த ட்ரக்கை யார் வாங்க போகிறா, அதாவது அந்த மெடிசனை யார் வாங்க போகிறா அப்படின்ட்டு. ஸோ அதுவுமே அந்த ஆக்ஷனில் வந்த உடனே நம்ம ஹீரோயின் தான் பிட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போது அந்த லின் சொல்கிறா, உன்கிட்ட சுத்தமாக பணமே இருக்காது, இதெல்லாம் சும்மா சில்லற பொருள் மாதிரி, இதை போய் எதுக்கு நீ வாங்குறன்னு தெரியல அப்படின்னு அசிங்கப்படுத்தும் போது மேலே நின்று நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறான், பாஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், இந்த பொண்ணை என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு இதை வாங்குறாளான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாருக்குமே அது ரொம்ப வேல்யூபிளான திங்ஸ் அப்படின்னு தெரியாதனால பிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை நம்ம ஹீரோயின்கே கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயினை பற்றி நம்ம ஹீரோ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு சொல்கிறான், இந்த பொண்ணை எனக்கு தெரியும் பாஸ், லீ ஃபேமிலி வந்து இந்த பொண்ணை அடாப்ட் பண்ணி வளர்த்தாங்க, இவன் ஆனால் வந்துட்டு எப்போவுமே ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டா, அவளாக அவளோட கம்பெனியே பில்ட் பண்ணியிருக்கா, ஆனால் இவங்களோட வளர்ப்பு மகள் வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவே இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா அந்த மெடிசனை கொண்டு வந்து ஹீரோயின் கிட்டே கொடுக்க போகிறாங்க. அப்போது வேமா வந்து அந்த லின் எடுத்துட்டு, இதுதான் நீ வாங்கினதா, இது ரொம்ப ப்ரிஷியஸ்ன்னு சொல்கிறியே, ரொம்ப ப்ரிஷியஸாக என்ன அப்படின்னு கீழே போட்டு உடச்சிட்டு, ஐயோ தெரியாமல் நான் கீழே போட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்ன எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு. அப்போது அந்த லின் சொல்கிறா, உனக்கு ஏதாவது சீரியஸான இல்னஸ் இருக்கோ அதனால தான் இந்த மெடிசன் உனக்கு வேணுமோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு இல்லை, அது உனக்கு தான் இருக்குது, உனக்கு தான் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னும் போது அவங்க அம்மா வந்துட்டு, என் பொண்ணு ஒன்று என்ன பண்ணான்னு இந்த மாதிரி சாப விட்டுட்டு இருக்க, நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அங்கே பார்த்தா அந்த டாக்டருமே வந்துடுறாரு. அவர் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு உண்மைக்கே உங்களோட பொண்ணுக்கு ஏஎல்எஸ் இருக்குது, அவள் கூடி சீக்கிரம் பேரலைஸ் ஆக போகிறா, அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் எடுத்தாதான் கொஞ்ச நாளுக்காச்சும் உங்கள் பொண்ணால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, ஏன்னா நீ போய் சொல்லிட்டு இருக்கியா, இதெல்லாம் வந்து இந்த ரூபியோட வேலையாக தான் இருக்கும், என்னை எப்படியாச்சும் இந்த கும்பலில் நான் அசிங்கப்படுத்தணும் தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், நான் சும்மா விட மாட்டேன், நான் ஆல்ரெடி டாக்டர் ஷென்கிட்ட சொல்லி ஒரு நல்ல ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், அவர் இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ஷெங் வந்துடுறா, நம்ம ஹீரோயினோட ஃபியான்ஸே. அவன் வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, லின்னா எப்படி இந்த மாதிரி க்ரௌடில் வச்சு நீ அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னோட பொண்ணுக்கே நீ சாப விட்டுட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் நீ என்னோட ஃபேமிலியில் இருக்க போகிறது கிடையாது, இந்த கம்பெனியும் நீ ஒன்றும் ரன் பண்ண தேவையில்லை, அதை நாங்களே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இவங்கெல்லாம் எப்படி ஒரு மோசமான பீப்புள்ஸாக இருக்காங்க, இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட நன்றினா என்னன்னே தெரியாத போல அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ அந்த ஷெங் சொல்கிறான், நானே நீ வந்து லீ ஃபேமிலியோட டாட்டர் இருந்தால் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி நடித்தேன், உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு, இப்போதான் நீ இல்லைன்னு ஆகிருச்சு, ஸோ நான் சந்தோஷமாக என்னோட லின்னவே மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் சுத்தமாக எந்த ஒரு கஷ்டமாகவும் இல்லை, பிகாஸ் அவள் தான் லவ்வே பண்ணலையே. அவள் சொல்கிறா, நல்ல வேலை நானே உன்கிட்ட அதை சொல்லணும்னு நினச்சி நீயே சொல்லிட்டியா அப்படின்னு சொல்கிறா. அங்கே பார்த்தா அந்த டாக்டர் ஷென் வந்துடுறான். அவன் சொல்கிறான், இங்கே அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு. அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தா அவளுக்கு எதுவுமே இல்லை, அவள் நார்மலாக இருக்கா, ஓகேவாக இருக்கா, அவள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு வந்துருக்கு. ஸோ ஆக்சுவலி அந்த ஷென் வந்துட்டு ஒரு போலி டாக்டர். அந்த உண்மையான டாக்டர் வந்து சொல்கிறாரு இவன்கிட்ட, உண்மையான டாக்டருக்கான சர்டிஃபிகேட்டே இல்லை, அதை செக் பண்ண சொல்லு, நான் தான் உண்மையான டாக்டர், உண்மைக்கே உனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷென் சொல்கிறான், எப்படி அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டை கையில் தூக்கிட்டேவா சுற்ற முடியும், என்னை நம்பி வந்தவங்க நான் எப்பவுமே கைவிட மாட்டேன் அப்படின்னு பொய்யா பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த லின் சொல்ற, நான் நல்லா இருக்கிறது என்ன உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா ரூபி, இந்த மாதிரி ஒரு பொய்யான டாக்டரை வச்சு என்ன கொல்லணும்னு ட்ரை பண்றியா, அதெல்லாம் நடக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பா வந்துட்டு கண்டிப்பா இதுக்கப்புறம் உன்னை ஃபேமிலியில சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னும் போது அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் யாரும் தேவையில்லாம ரூபி இங்க திட்ட வேண்டாம், பிகாஸ் அவதான் இந்த கம்பெனிக்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கான்றது எல்லாருக்குமே இங்க தெரியும் அப்படின்னும் போது அந்த லின் வந்துட்டு, இவன் யாரு புதுசா, ஓ ஷெங் உனக்கே தெரியாமல் இவள் அஃபயரில் இருந்திருக்கா, இவள் வேற ஒருத்தரும் லவ் பண்ணிவிட்டு உன் கூடயும் சுற்றிட்டு இருந்திருக்கா அப்படின்னு அசிங்கப்படுத்துகிறா. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், யார் என்னன்னே தெரியாமல் தேவையில்லாமல் பேசாத, ஆக்சுவலி அந்த மெடிசனை கண்டுபிடிச்சது நான் தான், ஸோ எப்படி நீ மோசமாக பிஹேவ் பண்ணுன்றதை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் வந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு யோசிக்கிறா, நான் அந்த கம்பெனியை விட்டு போயிட்டேன்னா கண்டிப்பாக அங்கே இருக்க எம்ப்ளாயீஸும் என் கூடயே வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு நீங்கள் பேங்க்ரப்ட் தான் ஆக போகிறீங்க அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட, கண்டிப்பாக நீங்கள் ரெக்ரெட் பண்ணுவீங்க, இந்த கம்பெனியை நான் தான் கரெக்டாக ரன் பண்ணேன், நான் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினை பிக் பண்ணுறதுக்காக அவளோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் வந்துட்டு கார் அனுப்பி விட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட, இன்றைக்கி எனக்காக ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ, ஸோ நான் இன்னொரு நாள் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு காரில் ஏறிக்கிறா. ஸோ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா இப்போவே எனக்கு வந்த ஒரு கம்பெனி ரெடி பண்ணுங்க, அங்கே எல்லா ஃபர்னிச்சர்ஸையும் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் என்னோட கம்பெனியை அங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பாவுமே ஓகே சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அவன் அசிஸ்டண்ட்டும் இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் கேட்குறான், ஆல்ரெடி நம்ம அதை ரொம்ப மேசிவாக பில்ட் பண்ணிட்டோம், இப்போ திரும்ப நம்ம புதுசாக ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிக்க போகிறோம், எல்லாமே நல்லா வருமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து, ஸ்டார்டிங்கில் உனக்கும் எனக்கும் நம்பிக்கை இருந்துச்சு நம்ம நல்ல கம்பெனியை க்ரோத் ஆக வைப்போன்னு, ஸோ அப்படி இல்லை நம்ம எல்லாத்தையும் முதல்ல தானே பண்ணோம், ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்லேருந்து இன்னொரு கம்பெனியை க்ரோ பண்ணுறோன்னு நினச்சிக்கோ, நம்ம டெக்னிக்கல் டீம் அண்ட் எம்ப்ளாயீஸும் நம்ம கூடயே தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸ் அண்ட் டெக்னிக்கல் டீம் எல்லாருமே இப்போ நம்ம ஹீரோயினோட கம்பெனிக்கு வந்துட்டாங்க. அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா அந்த லின்கிட்ட அவங்க அப்பா போய் கேட்குறாரு, நம்ம கம்பெனியில் எந்த ஒரு எம்ப்ளாயீஸும் இல்லை, எல்லாருமே இப்போ ரூபி கூட சேர்ந்தே போயிட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நீ அசால்ட்டாக இருக்கியே அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த லின் சொல்கிறா, நம்ம வந்துட்டு நிறைய சேலரி கொடுத்து ரொம்ப பெஸ்ட்டான எம்ப்ளாயீஸை நம்ம ஹையர் பண்ண போகிறோம், நீங்கள் ஒன்றும் ப்ரெஷர்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
இந்த பக்கம் காட்டுறாங்க ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அவங்களோட ப்ராக்ரஸ்மே நல்லா இருக்குது. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பும் போது அங்கே அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு பொக்கே கொடுக்குறான். அப்போ ஹீரோயின் இது யார் கொடுத்ததுன்னு கேட்கும்போது ஜெயின் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காரு, அவர் நம்ம கூட கான்டாக்ட் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ வீட்டுக்கு பொக்கேயோட போகும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க இது யாரும் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தானா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா, நீங்கள் ஏன் இது வந்துட்டு என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க நாளைக்கு உனக்காக ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அது வந்து என்னோட ஃப்ரெண்டோட பையன் தான், கண்டிப்பாக நீ போய் பார்க்கணும், அந்த பையனை உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ அதில் விருப்பம் கிடையாது, பட் இருந்தாலும் அவள் ஓகேன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ஹோட்டலில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் எனக்கு அப்புறம் பார்த்தா அங்கே வந்தது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஸோ ஹீரோக்கு ஹீரோயினை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகுது. பிகாஸ் அவன் ஃபர்ஸ்ட் சைட்லேயே நம்ம ஹீரோயினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ அவன் பிளைண்ட் டேட் பண்ண வந்திருக்க பொண்ணும் ஹீரோயின் தான் தெரிஞ்ச உடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ அவன் கேட்குறான் நீ தான் ஃபெங் ஃபேமிலியோட பொண்ணா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயினும் ஆமான்னு சொன்ன உடனே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தா இந்த ஷெங் வந்துட்டு லின்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அந்த ஷெங் சொல்கிறான் லின் சொன்ன மாதிரியே நீயும் நானும் தான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து இவன் கூட உனக்கு அஃபைர் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நான் நீ அதுக்குள்ளே இவன் கூட பிளைண்ட் டேட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே அந்த லின் வந்துட்டு உன்ன மாதிரி அசிங்கமான பொண்ணுக்கெல்லாம் இந்த ஹோட்டலில் இடமே இருக்கக்கூடாது அப்படின்னு அங்கே வெயிட்ரஸ் பொண்ணை கூப்பிட்டு அவங்க செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில் அனுப்ப சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு எங்களால் அப்படி பண்ண முடியாது, எங்களுக்கு எல்லா கஸ்டமரும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறா. பொண்ணு கத்தி அங்கே மேனேஜரை கூப்பிட்டுறா. அவர்கிட்ட சொல்கிறா இவங்களை வெளியில் அனுப்புங்க, அப்போ தான் நாங்கள் இந்த ஹோட்டலில் இருக்க முடியும், நான் வந்து லீ ஃபேமிலியோட பொண்ணு, நான் இப்போவே சொல்கிறேன் இவங்களை வெளியில் அனுப்புங்க அப்படின்னும் போது அந்த மேனேஜர் வந்துட்டு செக்யூரிட்டி கார்டெலாம் கூப்பிட்டுட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில் அனுப்ப அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வெளியில் போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது அப்போது நம்ம ஃபேமிலிஸை விட அவங்க ஃபேமிலி பெருசு போல். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தான் ரொம்ப ரிச்சான ஃபேமிலி, அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கும் அவன் சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லின் வந்துட்டு எப்படியாச்சும் அவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் டேட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா கேட்குறாங்க எனக்கு எப்படி போச்சு உன்னோட டேட் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா நாங்கள் கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டோம் அப்படின்னு. நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க அண்ணனை மாதிரியே தங்கச்சியா, நான் உன்னை லவ் பண்ணுறதுக்காக டேட்க்கு அனுப்பினா நீ கம்பெனி ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பர்த்டே வரப்போகுது. ஸோ நம்ம ஹீரோயின் தான் ஃபெங் ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவங்க அம்மா வந்துட்டு பட் அந்த லின்னு நினச்சா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு லெட்டர் மாதிரி காட்டுறாங்க. லின் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ஃபெங் ஃபேமிலியில் இருக்க பையன் சிங்கிளாக தான் இருக்கான், அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப ரிச்சான ஃபேமிலி அப்படின்ட்டு அவனுக்கு ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி லெட்டர் சென்ட் பண்ணியிருக்கா. அவனை லவ் பண்ண வச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இந்த ஷெங்கை கழட்டி விட்டுட்டு இந்த ஃபெங் ஃபேமிலியோட பையனை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் இன்னும் உங்கள் வீட்டு பொண்ணுன்னு அவளுக்கு தெரியாது, அதனால என்னோட அண்ணனுக்கு வந்துட்டு அவள் ரூட் விட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், பட் அது நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. 2 days லேட்டர் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பார்ட்டி ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அங்கே யாருமே இன்னும் கெஸ்ட் எல்லாம் வரவே இல்லை. நம்ம ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான் அவளுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு. ஸோ ஹீரோ வாங்க பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போது பார்த்தா அந்த இன்னும் அவங்க அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. அந்த லின் பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்துருக்கதை பார்த்தோன்னே அவள் டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் இங்கேயும் வந்துட்டீங்களா, இங்கெல்லாம் ரொம்ப விஐபிஸ் மட்டும்தான் வரணும், உங்களை மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் இங்கே எதுவும் கிடையாது, முக்கியமாக ரூபி நீலாம் இங்கே வரவே கூடாது அப்படின்னு பேசுகிறா. நம்ம ஹீரோயின் அங்கே எதுவுமே பேசலை. அங்கே பார்த்தா பர்த்டே கேக்கை கொண்டு வராங்க. அது நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச ப்ளூபெர்ரி கேக் தான். அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போது இந்த லின் வந்துட்டு என்னமோ அவள் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் மாதிரி அவள் அந்த கேக்கை கட் பண்ண போகிறா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா இந்த கேக் எனக்கானது, தேவையில்லாமல் நீ கட் பண்ணாத அப்படின்னும் போது அந்த கேக்கை கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு அவள் தூக்கி போடுறா. இந்த கீழே கிடக்கிறத எடுத்து சாப்பிடு, அதுக்கு தான் நீலாம் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோயின் அவள் சொல்கிற எதையுமே கண்டுக்காமல் அவள் ஒரு கேக் பீஸை கட் பண்ணி சாப்பிட போகிறா. அப்போது அந்த லின் வந்து அங்கே ஓவராக கத்திட்டு இருக்கா, உனக்கு என்ன நினைப்ப, நீ தான் இந்த ஃபெங் ஃபேமிலியோட பொண்ணு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு. ஸோ அவன் அந்த மாதிரி கத்துறதை கேட்டுட்டு அங்கே ஃபெங் ஃபேமிலி எல்லாரும் வந்துடுறாங்க. அங்கே ஹீரோயினோட அண்ணா வந்த உடனே இவன் நல்லவுமா நடிச்சுட்டு அவன் கையை பிடிச்சிட்டு இந்த பொண்ணு யார், இவளை வெளியில் அனுப்புங்க,
இந்த இடத்தவே இவன் மெஸ்ஸாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நல்லவமாக நடிச்சிட்ருக்கா. அப்போ அவங்க ஃபெங் ஃபேமிலியோட ஹெட், அதாவது ஹீரோயினோட அம்மா அப்பா சொல்கிறாங்க, எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறோம், கவனிச்சுக்கோங்க, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு தான் அதை முக்கியமாக தெரிவிக்கணும். இந்த ஃபெங் ஃபேமிலியோட பொண்ணு, அதாவது எங்களோட உண்மையான பொண்ணு ரூபி தான். இதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் என்னோட பொண்ணை புள்ளி பண்ணுறதை பார்த்தேன் அப்படின்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவளுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட, ஐயோ சாரி, என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன், நான் கோவத்தில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு பேசுகிறா. அவள் பேசிகிட்டு இருக்கும்போதே அவள் கால் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது, அந்த காலை செயலிழந்த மாதிரி இருக்குது. அதையும் நம்ம ஹீரோயின் மேலே தான் பழி போடுறா, ஒன்றால் தான் இப்படி ஆச்சு, நீ தான் என்னை ஏதோ பண்ணிட்ட அப்படின்ட்டு அவளை வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க, அவள் பயந்துட்டேன், எனக்கு ஏதாச்சும் ஆகிருமாப்பா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, இவங்க கம்பெனிக்கு போனால் அங்கே கம்பெனியில் இருக்க பொண்ணு வந்து சொல்கிறா, இங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருந்த எல்லா எம்ப்ளாயீஸுமே ஒரு டீம் ஆஃப் ஸ்கேமர்ஸ் தான், அவங்க இங்கே இருக்க ரிசோர்ஸஸ், இங்கே இருக்க மணி எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டாங்க, இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னும் போது அவங்க அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அந்த லின் மேலே. ஸோ அப்போ அவங்க போர்ட் டைரக்டர்ஸும் வந்து அவங்க கொஷினாக கேட்டு எங்களோட பணத்தை திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக ஐடியா இல்லை. பார்த்தா இந்த லீ ஃபேமிலி வந்துட்டு இல்லீகல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கு, அவங்க அப்பா வந்துட்டு சைட் பிஸ்னஸாக அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்காரு. ஸோ அதனால் போலீஸுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. உங்ககிட்ட இப்போ பணமும் இல்லாதனால பெயிலும் எடுக்க முடியாத அளவுக்கு போயிடுது. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு யோசிக்கிறாரு, ரூபி சொல்லிட்டு போன மாதிரி இப்போ நான் ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு. இங்கே அவங்க அம்மாவுக்கு வழியே இல்லை, நம்ம ஹீரோயின் கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஷெங்க்கு நியூஸ் வருது, ஃபெங் ஃபேமிலிக்கு அவங்களோட பொண்ணு கிடைச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அது நம்ம ஹீரோயின் தான் தெரியாமல் நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அவன் மீட் பண்ணுறதுக்காக ஃபெங் ஃபேமிலிக்கும் போகிறான். இங்கே நம்ம ஹீரோயின் ரூமில் இருக்கும் போது மெய்ட் வந்து சொல்கிறாங்க, கீழே உங்களை பார்க்குறதுக்கு ஜெயின் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஃபெங் ஃபேமிலியில் நம்ம ஹீரோயின், அதாவது அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக அந்த ஷெங் வரான். அங்கே ஆல்ரெடி நம்ம ஜெயின் இருக்கிறத பார்த்த உடனே, ஆமாம் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவன் ஓவராக பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் மேலேருந்து இறங்கி வரதை பார்த்தோன்னே அவன் செம்ம ஷாக் ஆகிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்டே, நான் முன்னாடி பேசினதெல்லாம் தெரியாமல் தான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு, நம்ம திரும்ப சேர்ந்துடலாம், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, நானும் ஜெயினும் தான் இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ தேவையில்லாமல் எங்கள் கூடையில் வராத அப்படின்னு சொல்லி அவள் அசிங்கப்படுத்திடுறா. அந்த நேரத்துக்கு தான் கரெக்டாக நம்ம ஹீரோயினோட வளர்ப்பு அம்மா, அதாவது லின்னும் அவளோட அம்மாவும் வராங்க. அங்கே இந்த ஷெங் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு டென்ஷன் ஆகுது. அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்போது என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஜெயிலில் இருக்காருமா, நீ தான் எப்படியாச்சும் காப்பாற்றணும், உன்னை நாங்கள் வளர்த்தலாம் இருக்கோம், ஸோ அதுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இப்போ அவர் இல்லீகல் கேஸில் உள்ளே போயிருக்காரு, நான் போய் அவரை பெயில் எடுத்தால் நானும் ஜெயிலுக்குள்ளே தான் போகணும், எனக்கே இந்த விஷயம்லாம் தெரியாது, அவர் எப்போ இந்த மாதிரி இல்லீகல் ஒர்க்லாம் பண்ணாருன்னு. ஏன்னா நீங்கள் வளர்த்தேன்னு சொல்லாதீங்க, என்னை அடாப்ட் பண்ணீங்க, ஆனால் என்னை எப்படியாச்சும் உண்மைக்கே நீங்கள் பெத்த பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கீங்களா? கிடையாது, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் பண்ணேன், அப்புறம் என்ன, நான் இப்போ ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அம்மாவும் அவளும் முட்டி போடுறாங்க. பட் ஹீரோயின் கண்டுக்காமல் அங்கேருந்து ஜெயினை கூப்பிட்டுட்டு போயிடுறா. ஸோ இங்கே அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோயினாவே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ நான் ரொம்ப கொடுசூரி மாதிரி உன் கண்ணுக்கு தெரியுறேனா, அவங்க என்னை அப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க, அதனால தான் நான் அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் அதை பற்றி யோசிக்கலை, நீ சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நம்ம ஹீரோயின், சரி அங்கே நான் வந்து ஷெங் முன்னாடி தெரியாமல் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன், அதை நீ சீரியஸாக எடுத்து என் மேலே கோவம்லாம் படாத அப்படின்னும் போது ஜெயின் வந்துட்டு, அதை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான். நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவளும் லவ் பண்ணுறதை ஒத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கன்ஃபர்ஸ் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தா அவங்க ஃபேமிலியே சுத்தமாக பேங்க்ரப்ட் ஆகிருச்சு. அவங்க வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு வாழ்கிறதுக்கே ஒரு வழி இல்லாமல் போயிடுது. அவளுக்கு காலுமே திரும்ப ரொம்ப வலிக்க ஆரம்பித்தோடனே அவளை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வேறு டாக்டர் தான் வந்து செக் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணுக்கு ஏஎல்எஸ் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அவள், இல்லை எனக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உங்ககிட்ட ரூபின்ற பொண்ணு வந்து ஏதாச்சும் பேசினாலா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஷென்னுன்ற டாக்டர்கிட்ட செக்கப்லாம் பண்ணனேன்னும் போது அவர் சொல்கிறாரு,
பாரு அவன் ஒரு சரியான ஸ்கேமர், அவன்கிட்ட போய் எதுக்குப்பா நீ செக் பண்ண அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் இப்போ இறந்து போக போகிறேன்னா, நான் இறந்து போயிடுவேனாம்மா, அன்னைக்கு கண்டுபிடிச்ச அந்த ட்ரக்கை வேற அந்த ஆக்ஷன்லாம் நான் உடச்சிட்டேன், அப்போ அவ்வளோதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா, நான் போய் கண்டிப்பாக ரூபி கிட்ட பேசுகிறேன், அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னும் போது அவள், அம்மா ப்ளீஸ் நீங்கள் அவகிட்ட மட்டும் போகாதீங்கம்மா, நான் இறந்து கூட போகிறேன், நீங்கள் அவகிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு 1 வீக்காகவே நம்ம ஹீரோவை மீட் பண்ணவே இல்லை, அவன் ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோ கால் பண்ணணும் பேசிகிட்டு இருக்கா. அப்போது அவன் வந்து நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறா. பார்த்தா அங்கே தான் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் கிட்ட அவன் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கு ஹீரோயினுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. அவங்க மேரேஜ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது பார்த்தா அவங்க அம்மா அலறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட, எனக்கு என்னோட பொண்ணோட மேரேஜ் பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை, ஸோ அது எப்படியோ நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தர் ரிங் மாற்றிக்கிறாங்க. அங்கே பார்த்தா இந்த லென்னோட அம்மா அவளை கூட்டிகிட்டு அங்கே வந்துடுறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் கூட. இந்த பொண்ணுக்கு மேரேஜ், இவளை நாங்கள் தான் சின்ன வயசுலேருந்து வளர்த்தோம், பட் எங்ககிட்டயே சொல்லாமல் மேரேஜ் பண்ணுறான்னு சொல்லும்போது அங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு இவளை ஒரு பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணதே கிடையாது, ஸோ அப்புறம் எதுக்கு அவள் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு முட்டி போட்டு, இப்போ என்னோட பொண்ணு வந்துட்டு எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, அவளை எப்படியாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது அவங்க முட்டி போட்டும் கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, நான் அன்னைக்கே இவளுக்கு ஏஎல்எஸ் இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் நம்பவே இல்லை, இப்போ வந்துட்டு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறா. அங்கே நம்ம ஹீரோவும் சொல்கிறான், அன்றைக்கே வந்துட்டு அந்த ட்ரக்கை வந்து உடச்சி அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகிட்டா, ஸோ இப்போ எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால அந்த பொண்ணையுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஜெயின் சொல்கிறா, நம்மளோட டே இன்னைக்கு ரொம்பவே மோசமாக இருந்துச்சா, அது என்னால் தானா, நான் தான் இப்போ மேரேஜை தேவையில்லாமல் அரேஞ்ச் பண்ணிட்டேனா அப்படின்லாம் கேட்குறான். அப்போது ஹீரோயின், அப்படிலாம் கிடையாது, நீ என் கூட இருக்கிறதே எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லும்போது அவன், சரி ஓகே நம்ம வெளில போகலாம், நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல்ல, நம்ம ஹனிமூன் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க ஹனிமூனுக்கும் கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா இந்த லென்னோட அம்மா வந்துட்டு ரூபியோட வீட்டுக்கு முன்னாடி முட்டி போட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அங்கே பார்த்தா அவங்க அம்மா எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிகாஸ் அதுக்கு தான் எந்த ஒரு மெடிசனும் இல்லை, அவங்களால மட்டும் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் ஹனிமூன்லாம் போயிட்டு 1 மந்த் லேட்டர் தான் வரா. அவளுக்கு ஒரு லெட்டர் கிடைக்கிது அவங்களோட வளர்ப்பு அம்மா கிட்ட இருந்து, அதாவது லின் இறந்து போயிட்டதாகவும் அவங்க வந்துட்டு ஒரு ஆர்ஃபனில் சேர்ந்துட்டாங்க, அப்புறம் அவங்க அப்பாவுமே இன்னுமே அவரை ஜெயிலில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு. பட் அவள் இதெல்லாம் ஒரு கர்மா மாதிரி யோசித்துக்கிறா. அங்கே ஜெயன்மே வந்து ஹீரோயின் கிட்டே, சரி நம்ம கிளம்பலாமா கம்பெனிக்கு அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவளும் அங்கேருந்து போயிடுறா. ஸோ இப்படியே இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.